ஜோதி, என்னை போட்டு குழப்பாத. என்ன என்கிட்டயே நடிக்கிறியா? நீ பொய் சொல்ற. நான் உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா, திவ்யாவோட புருஷனா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன தப்பான கண்ணாட்டத்தோட நீங்க பாக்குறீங்க. அசிங்கமான எண்ணத்தோட பழகி இருக்கீங்க. இத நான் திவ்யா கிட்டயும் உங்க வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் உடனே சொல்லணும். அத்தை, திவ்யா, மாமா, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ஏய், கத்தி தொலையாத. திவ்யாவும் அம்மாவும் கடைக்கு போயிருக்காங்க. ஓ, இத சாக்கா வச்சுக்கிட்டு தான் என்ன ஓரம் கட்டி உங்க கள்ள காதல நைஸா வெளிப்படுத்திருக்கீங்க இல்ல? ஏய், யாரு? எனக்கா? ஓ மேல கள்ள காதலா? ஆமா. ஓ, அப்ப இதான் நமக்குள்ள பிரச்சனையா? நான் ஆசை, பாசம், அன்பு, அக்கறை, நான் இப்படி நினைக்கிறத நீங்க கள்ள காதல்னு நினைக்கிறீங்க. இல்லவே இல்ல. சத்தியமா என் மனசுக்குள்ள திவ்யாவை தவிர வேற யாருக்கும் எந்த இடமும் கிடையவே கிடையாது. ஆம்பளைங்க சத்தியத்தை இந்த உலகம் நம்பாது. நான் இப்ப சொல்றேன். நான் உங்க மேல வச்சிருக்க அப்பழுக்கு இல்லாத அன்பு, பரிசுத்தமான பாசம், இப்படி எல்லாத்தையும் கொச்சப்படுத்திடாதீங்க. அப்படிலாம் யார் மேலேயும் கண்மூடித்தனமான பாசம்லாம் வைக்க முடியாது. இந்த உலகத்துல அப்படி நடக்க சாத்தியமே கிடையாது. நமக்கு வேண்டான்னா நாம எதை வேணா தூக்கி வீசிடலாம். கொஞ்சம் புத்தியோட எதையுமே யோசிக்கணும், லாஜிக்கா சிந்திக்கணும். படிப்பறை இல்லாம இந்த மாதிரி மூடத்தன்மை சிந்தனைலாம் வச்சுக்கூடாது. மனசால முடிவு எடுக்காம புத்தியால முடிவு எடுக்கணும். அந்த மாதிரி முடிவு எடுத்தா நீ இந்த வீட்டை விட்டு போறதுதான் சரின்னு உனக்கே புரியும். அப்படியா? இப்ப நான் செய்ய சொல்ற காரியத்தை மட்டும் செய்யுங்க. வீட்டை விட்டு என்ன, உங்க வாழ்க்கையை விட்டே நான் போயிடுறேன். அப்பா, ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். என்ன வேணா செய்வீங்களா? நிச்சயமா. அப்ப வாங்க என் கூட. ஏய் ஜோதி, ஜோதி, வாங்க நீங்க என் கூட. கை விடு. வாங்க நீங்க. ஏய், இப்ப எதுக்கு நீங்க கூட்டு வந்தப்போ? யார் மேலயோ யாரோ கண்மூடித்தனமா பாச வைக்க முடியாது, எப்ப வேணாலும் தூக்கி வீசிடலாம் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு ஒரு சின்ன பரீட்சை வைக்க போறேன், பாத்துடலாம். ஏய், ஏய், ஏன் அப்பா அம்மா ரூமுக்கு போய் என்ன பண்ண போற? ஏய் ஜோதி, ஏய், இந்த போட்டோ வச்சு என்ன பண்ண போற? நான் சொல்றது செய்யுங்க. இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுறேன். ஏய், இந்த போட்டோ ஏன் காலில் வைக்கிற? உங்க அப்பா அம்மாவோட போட்டோவை உங்க காலால நீங்க மிதிங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? எந்த புள்ளையாச்சும் பெத்த அம்மா அப்பா போட்டோவை காலில் வச்சு மிதிப்பாங்களா? உனக்கு என்ன புத்தி கிட்ட போச்சா? நீங்க தானே சொன்னீங்க அப்படிலாம் யாரோ யார் மேலயோ கண்மூடித்தனமா பாசம்லாம் வைக்க முடியாது, இந்த உலகத்துல அப்படிலாம் நடக்க சாத்தியமே இல்ல, நம்ம வேண்டான்னா நம்ம எதை வேணாலும் தூக்கி வீசிடலாம். கொஞ்சம் புத்தியோட சிந்திக்கணும், லாஜிக்கா யோசிக்கணும், மூடத்தனமா பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. மனசால முடிவெடுக்காம புத்தியால முடிவெடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, செஞ்சு காட்டுங்க. அது நான் செய்யுங்க ராஜா. என்ன பயம்? நமக்கு வேணான்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் தானே. இது வெறும் போட்டோ தானே. இத மிதிச்சா உங்க அப்பா அம்மாவை மிதிச்ச மாதிரி ஆயிடுமா? கொஞ்சம் லாஜிக்கா யோசிங்க. மனசால யோசிக்காம புத்தியால யோசிச்சு மிதிங்க. ஏய், இது வெறும் போட்டோ தான். இதுல இருக்கிறது வெறும் படம் தான். இருந்தாலும் இது ஒரு உருவமா கும்புற சாமியா மனசுக்குள்ள ஏத்தியாச்சு. இந்த உருவத்தை, அந்த நினைப்பை என்னால அவமானப்படுத்த முடியாது. இப்ப புரியுதா? இதே மாதிரிதான் நானும் உங்களை சாமியா, நான் கும்பிடுற தெய்வமா உங்க உருவத்தை என் மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டேன். அதை தூக்கி வீசிட்டு போறதுக்கோ இல்ல கலட்டி விட்டுட்டு போறதுக்கோ என்னால முடியாது.
உங்களுக்கு என் மேல காதல் இருக்கலாம், என்ன நீங்க காதலிக்கலாம், அது உங்க இஷ்டம். ஆனா எனக்கு உங்க மேல இருக்கிறது பாசமோ அன்போ மட்டும்தான். அதை யாரும் தப்பா சொல்ல முடியாது. என்னால உங்களை மறக்கவோ இல்ல உங்களை விட்டுட்டு போகவோ முடியாது. இன்னொரு தடவை முட்டாள்தனமா இந்த மாதிரி பேசாதீங்க. அத்தை, பார்வதி அத்தை. யாரு? யாரு? நிம்மியா? என்ன இந்த வீட்டுக்கே வராதவ வந்திருக்க? ஆச்சரியமா இருக்கு. அத்தை, எப்படி இருக்கீங்க? என்னடி பாசமெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு, ஓவரா பொங்கி வழியுது. போங்க அத்தை, உங்க கூட நான் பேசவே மாட்டேன். ஏன்? எங்க வீட்டுக்கு வந்து எங்க கூட தங்கியிருந்த வரையும் எங்களை பாசமா பாத்துட்டீங்க, அன்பா பேசி பழகுனீங்க. எங்க அம்மாவே நேர்ல பார்த்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்ததும் எங்க எல்லாரையும் சுத்தமா மறந்துட்டீங்க. ஒரு போனாவது பண்ணீங்களா? ஏய், என்னடி வயசுல சின்னவ நீ என்ன நினைக்கிறமா? வயசுல மூத்தவ நான் உன்ன நினைக்கிறமா? ஒத்துக்கிறேன். நான் தான் உங்களை கேட்கணும், வந்து பார்க்கணும். அதான் இப்போ வந்துட்டேனே. இனிமே உங்களை பார்க்க அடிக்கடி வருவேன், சரியா? யார தேடுற? அது ரேகா இங்க இல்லையா? அவ ஆபீஸ்ல தானே இருப்பா. ஓ, மறந்துட்டேன். சரி வாங்க, வந்து இப்படி உட்காருங்க. ஐயோ, நான் உங்களுக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? என்ன அது? நான் உங்களுக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? என்ன அது? டன்டடைன். இது என்னத்த அப்படி பாக்குறீங்க? இந்த மாத்திரை எனக்கு எப்படி தெரியும் தானே பாக்குறீங்க? நீங்க எங்க வீட்டுல தங்கி இருந்தப்ப உங்களுக்கு மாத்திரை எல்லாம் நான் தானே எடுத்து கொடுத்தேன். ஆமாம்மா, இந்த மாத்திரை எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுமா. இத போட்டா கால் குடைச்சலே இல்லம்மா, ஆனா சுலபமா கிடைக்கிறதே இல்லம்மா. கவலைப்படாதீங்க அத்த, இனிமே உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இந்த நிம்மியே மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கா, யாம் இருக்க பயமே. எல்லாம் உங்களுக்கு தான் அத்த. அதென்ன திடீர்னு இப்படி மாத்திரை மருந்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்க? அத்த, இது மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கூட இருக்கு. என்னது? என்னம்மா? பாத்தீங்களா? என்னம்மா அது? புடவையா? பட்டு புடவை. என்னம்மா அது திடீர்னு புடவையெல்லாம் கொண்டு வந்திருக்க? அத்த, எங்க மெடிக்கல் ஷாப்புக்கு கஸ்டமர் ஒருத்தர் வருவாரு. அவரு காஞ்சிபுரத்துல இருந்து பட்டு புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க சேல்ஸ் பண்றாரு. அவர்கிட்ட சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலா கொண்டு வர சொன்னேன். என்னம்மா திடீர்னு இவ்ளோ பாசக்கார பிள்ளையா இருக்க? நம்பவே முடியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால திடீர்னு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் நான் உங்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க கூடாதா? அடுப்புல பால் வச்சிருக்கேன். ஆமா, உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? ஐயோ அத்து, எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான். ரகு வெளியே கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் டீ கேட்பான்.
நான் டீயே போட்டுட்டு அது அப்போ எனக்கு டீ ஓகே. சரிம்மா கொண்டு வரேன். ஓ, ரகு இங்கதான் இருக்கானா? அவனும் பக்கத்தானே வந்தோம். அவனுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்துருவோம். அப்புறம் அத்தை, வேற என்ன விசேஷம்? வேலையெல்லாம் எப்படி இருக்கு? அது இருக்குமா. ரேகாவும் ரகுவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு வேலை அதிகமா போச்சுமா. என்னால முடியலம்மா. ரகுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல மருமகளா கொண்டு வாங்க. நீங்க ரிலாக்ஸ் ஆயிடலாம்ல அத்தை. நானா வேண்டாங்கிறேன். அவனுக்கு ஒரு நல்ல இடமா அமைய மாட்டேங்குதுமா. ரகுக்கு என்ன மாதிரி பொண்ணு பாக்குறீங்கன்னு சொல்லுங்க, பாத்துடுவோம். எங்க அத்தை இப்படி கிச்சன்ல கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கலப்பா. அவன் வயசு பையன், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண எனக்கு என்ன? எனக்கு சம்மதம் தாமா. என்ன அவனுக்கு எந்த பொண்ணையும் பிடிக்க மாட்டேங்குது. அவன் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு ஓகே தான். அத்தை, அம்மானா இப்படிதான் இருக்கணும். இப்படி ஒரு அம்மா எல்லாருக்கும் கிடைச்சா இந்தியா கூடிய சீக்கிரம் வல்லரசு ஆயிடும். என்னடி வளர்ற? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அத்தை, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தா இப்படிதான் லாஜிக்கே இல்லாம ஏதாவது உளறிட்டு இருப்பேன். அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, சரியா? அப்படி என்ன அவ்வளவு சந்தோஷம் உனக்கு? அது அத்தை, உங்களை பார்த்தல அதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஓ அத்தை, எனக்கு போன் அடிக்குது, நான் போய் பேசிட்டு வரேன். இவளுக்கு எந்த மாப்பிள்ளை கிடைக்க போறானோ? மா, என் பைக் சாவியை பாத்தியாமா? ஹோ, ஐயாவோட பைக் சாவி இங்கதான் இருக்கா? ஐயா உள்ளதான் தேடிட்டு இருக்காரா? நாமளே போய் கொண்டு போய் கொடுப்போம். உனக்கு சாவி கொடுக்க வந்தேன். அதான் ஏற்கனவே கொடுத்துட்டியே. இல்லை, இன்னும் கொடுக்கவே இல்லை. இதோ இங்க இருக்கு. நான் இந்த சாவியை சொல்லல, காதல் சாவியை சொன்னேன். அம்மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பக்கதான் வந்தேன். அடி பாவி அம்மா. அவங்க கிடக்குறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிப்பது? சரி, நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டியே, அம்மா பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? ரகு, ஐயோ, ரகு
இந்த பொண்ணு? ரகு, நிமி, எங்க போயிட்டாங்க இவங்க? பாத்ரூம்ல இருக்கானோ? இந்த நிமி பொண்ணு எங்க போச்சு? நிமி, 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 எங்க போனா இவ? நிமி, நிமி, நிம்மி, ஐ லவ் யூ. நிஜமா? ப்ராமிஸ். ப்ராமிஸ்? நான் வந்ததுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு ராசிக்கு செம்ம ரொமான்டிக்கா போட்டிருந்தாங்க. அப்படியே நடந்து போச்சு. சரி சரி சீக்கிரம் போ, அம்மா பார்த்தா அவ்வளவுதான். அவன் கோவில்ல வச்சு லவ் சொல்லுவான், காதல் கோட்டை தாஜ்மஹல்ல வச்சு லவ் சொல்லுவான். ஆனா கதவுக்கு பின்னாடி வச்சு லவ் சொன்ன மொத்த ஆளு நீ தான்டா. சரி சரி, இதை அட்வான்ஸா வச்சுக்கோ. இன்னொரு நாள் கோயில்ல வச்சு பொறுமையா லவ் சொல்றேன். ஐ டு லவ் யூ. நான் வந்த வரலாம் முடிஞ்சது. ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே பை. போ போ போ, பை. ஏய் நிமி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க போன நீ? அது வந்து நான் உங்களை தேடி கிச்சனுக்கு போனேன். அங்க போனேன், நீங்க ஆளையே காணோம். நீங்க எங்க போனீங்க? இங்க இருந்து வரீங்க, எங்க போனீங்க? நான் உன்னை தேடிதான் அங்க போனேன். எழுந்திரியா? சரி சரி, டீயை கொடுங்க. இது ஆறிடுச்சுமா, சூடு பண்ணி எடுத்துட்டு வர. ஐயோ பரவாயில்ல, நானே சூடா தான் இருக்கேன். நானே குடிச்சிடுறேன். ஏய் ஐயோ, என்னடி அவசரம்? ஐயோ, என்ன? சரி ஐயோ அது டீ ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்க் யூ, பை. ஏய் இருடி, ரகு இருக்க, அவனை பார்த்து. ஐயோ, நான் அவனையா பார்க்க வந்தேன்? உங்களை தானே பார்க்க வந்தேன். பை பை. ஐயோ, என்னாச்சு இவளுக்கு? திடீர்னு வந்தா, புடவை மருந்தெல்லாம் கொடுத்தா, டீ போட சொன்னா, ஆறி போன டீயை குடிச்சிட்டு அவ பாட்டுக்கு ஓடுறாளே. அம்மா, பைசா கிடைச்சிருச்சு, நான் கிளம்புறேன். டேய், எங்கடா போற நீ? ஓ ரூம்ல பார்த்தா ஆளையே காணோம். இப்ப ரூம்ல இருந்து வர? இல்லம்மா, திடீர்னு வயிற்று வலி, பாத்ரூம் போயிருந்தேன். டேய், நிம்மி வந்துட்டு போறாடா. யாரு நிம்மி? அவதான் சரசுவோட தங்கச்சி. ஓ அவளா? அவளெல்லாம் வீட்டுக்குள்ள விடாதம்மா. நானா கூப்பிட்டேன், அவளா வந்தா. அவ ஏன் இங்க வரா? அதான்டா எனக்கும் புரியல. எப்பவுமே வரமாட்டா, திடீர்னு வந்தா. எனக்கு மருந்து புடவை எல்லாம் கொடுத்தா, உடனே போயிட்டா. புடவை கொடுத்தாளா? ஆமாடா, பட்டு புடவை. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு மாத்திரை கிடைக்காது இல்ல, அந்த மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்தாடா. மா, எதுக்கோ உனக்கு மருந்து வைக்கிறாமா, ஜாக்கிரதையா இருந்துக்க. சீ போடா, இரு டீ கொண்டு வரேன். அம்மாவுக்கு மருந்து வச்சுட்டா, புள்ளைக்கு சாவியை கொடுத்துட்டா. நிம்மி உஷாரான பொண்ணுதான். எப்படியாச்சும் நான் கேட்ட தொகையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா 1 வருஷத்துல 10 லட்ச ரூபா பணத்தை வட்டியோட அடைச்சிடுறேன் சார். தயவுசெய்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார் ப்ளீஸ். மார்க்கெட்ல விசாரிச்சேன், கடை 3 மாசமா நஷ்டத்துல ஓடுதுன்னு சொன்னாங்க. நீ வேற ஜெயிலுக்கு போயிட்ட. தொழில நம்பகத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு ராஜா சார். அந்த நல்ல பேரை இழந்துட்டா அது தற்கொலைக்கு சமம். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் இருந்தா பாருப்பா. சார் அண்ணே, மணி 2:30 மணி ஆயிடுச்சு. சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வருவா? வேண்டாம்ப்பா, நான் ஒரு ஃபைனான்சரை பார்க்க போகணும். போகிற வழி ஏதாச்சும் பார்த்து அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் சாப்பிட்டு வந்துடுறேன்.